தேவநேயன் சார், இப்போ டாக்டர் அபிலாஷா சொன்னாங்க, சமூக பொறுப்பு இருக்குது, அந்த குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாப்பதற்கான பொறுப்பு இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது வந்து பொது இடங்களில் தான் அதிகமாக நடக்குது. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ சென்னையில் கூட இந்த பக்கத்தில் நயனாபுரம் பக்கத்தில் ஒரு குழந்தைய வந்து ஒரு 3 மாணவர்கள் ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து கடத்தி வைத்து அவளை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் ஓடும் ரயிலில் பண்ணியிருக்கிறாங்க. இது பள்ளிக்கூடங்களை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தேவனையன், வகுப்பறையில் தான் அந்த கொடுமைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சமூகத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அரசு இந்த பொறுப்பில் இருந்து சரியாக செயல்படுதா? இப்போ சமூக, அதாவது ஓடிடியாக இருக்கட்டும், செல்ஃபோன்கள், கணினி, இதில் வந்து கட்டற்ற தளங்கள் இருக்குது. யாரும் எதையும் பார்க்கலாம், எதையும் படிக்கலாம், எதையும் எழுதலாம், எந்த கருத்தையும் பரிமாற்றிக்கலாங்க. இந்த கட்டற்ற சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாததும் இது போன்ற நிகழ்வுகள், குற்றங்கள் நடைபெறுவதற்கு அதிகமான ஒரு காரணமாக இருக்குதா? இது சமூகத்துக்கு இருக்கிற பொறுப்பை விட அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதனால அந்த பொறுப்பை அவங்க ஆற்றுறாங்களா, அந்த கடமையை ஆற்றுறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் முதல் கடமையாளர் அரசு தான். கவர்மெண்ட் தான் முதல் கடமை. ஃபர்ஸ்ட் டியூட்டி பேட்டர் கவர்மெண்ட் தான். ஆனா அரசு தான் தன்னுடைய கடமை செய்யணும். ஜனநாயக நாடா இருக்கிறனால நம்ம சர்வாதிகாரி ஆட்சியில எல்லாம் கிடையாது. ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க தான் முதல் கடமையாளர். அதுல எந்த மாற்றம் கிடையாது. குழந்தைகள் உரிமை கொண்டவர்கள், உரிமையாளர், ரைட்ஸ் ஹோல்டர், அரசு கடமையாளர், கடமை செய்யணும். இதுதான் நம்முடைய ஸ்டாண்ட். இதான் உண்மை எல்லாருக்கும். இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நம்ம இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், செல்போன் காரணமா, செல்போன் காரணம். ஆனா செல்போன் மட்டுமே காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்போன் என்பது கத்தி போன்றது. ஒரு மருத்துவரிடம் இருந்தால் உயிரை கொடுக்கும், ஒரு கொலையாளி இருந்தா உயிரை எடுக்கும். நான் ரெகுலரா சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நம்ம சொல்லி கொடுக்கறோமா? இன்னைக்கு பெரியவர்களே ஏமாந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்க அமுக்குனா 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். அப்ப நம்ம அதை பயன்படுத்துற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறோமா? நீங்க இந்த குழந்தைகள் உரிமை செயற்பாட்டில் இருக்கிறனால கேட்கறேன், இந்த பள்ளி பாடத்திட்டம், கல்வி திட்டத்துல இந்த மாதிரி பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு உணர்வு, இது போன்ற தளங்களை கையாளுவது தொடர்பான ஒரு பயிற்சியோ அல்லது அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வோ நடக்குதா சார்? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குது, நடக்கல அப்படிங்கறத ரெண்டையும் சொல்லுவேன். உருப்படியா நடக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு நிகழ்வு நடந்த உடனேங்க, நிகழ்வு நடந்து பாக்குறது, ஒரு புத்தகத்தை போடுறோம், ஒரு புத்தகத்தை போட்டுட்டு போயிடுறது, அவ்வளவு. அதுக்கப்புறம் கிடையாது. இது தொடர் கண்காணிப்பு இருக்கா? ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு அதிகமாக வன்முறை நடந்திருக்கு. இப்போ இந்த 2021 எடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல நடந்திருக்கு, ஆஃப்லைன்ல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளிகள் கிடையாது. குழந்தை பாதுகாப்பு கிடையாது. சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ். என்ன பண்ணலாம், யார் பண்ணலாம், நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள யார் வரலாம், யார் வேணாலும் கேம்ப் போகலாம். அப்ப உடனடியா ஒண்ணு நான் கேட்டுங்க, அது முக்கியமான விஷயம் தான். இங்கதான் வந்து பள்ளிகள் குழந்தை பாதுகாப்பு கொள்கை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும். கல்வி ஆண்டு துவக்கத்துல எல்லாருக்கும் இது பத்தி சொல்லணும். தெரியல, சட்டத்தின் ஆட்சி நடக்கும்போது சட்டம் தெரியலன்னு சொல்வது தப்பு. அது இக்னரன்ஸ் லா கிடையாது. எனக்கு நம்ம மக்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை சொல்ல வேண்டிய யார் பொறுப்பு? அதாவது நிகழ்வு நடந்தா நிகழ்வு உடனே நாங்க மாணவர் மனசுன்னு ஒரு பொட்டி வச்சிருக்கோம், அந்த பொட்டி யாரு ஓபன் பண்ணணும், எங்க இருக்கு பொட்டி, இங்க இருக்கு. அப்ப அது சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியில இருந்துச்சுன்னா எல்லாரும் கையெழுத்து போடணும். பள்ளிக்கூடம் துவங்கும் போது, கல்வியாண்டு துவங்கும் மேல இருந்து எல்லாரும் கையெழுத்து போடணும். மேற்கண்ட விஷயத்துல பள்ளிக்கூடத்துல என்ன டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், என்ன ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வைரன்மெண்ட், என்ன எல்லாம் பாலிசியில இருக்கு. கேரளாவில் இருக்குங்க. நீங்க என்சிபிசிஆர் கைட்லைன்ஸ் எடுத்து பாருங்க. எல்லாருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஒரு பக்கம் ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா ஜிஓ 121 நடைமுறைப்படுத்த மாட்டீங்க. நடக்காம இருக்கிறது சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி பண்ண மாட்டீங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி வருதுல. அப்ப என்னுடைய கேள்வி, இப்ப இதுல வந்து நீங்க சொல்றீங்களே, இப்ப நம்ம வந்து அவங்க சொல்லும் போது சமூக கடமை இருக்கு. நான் சொல்றேன் சமூக கடமை. ஆசிரியர்ங்கிறது யார்? ஆசிரியர் சமூகத்தில் இருக்கிறவங்க தானே. கேட்கிற ஆசிரியர் சங்கங்கள் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? ஒரு சங்கம். அது இப்படி ஆசிரியர் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கு, ஒரு அவமானமா இருக்கு. ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா கேளுங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு வந்து சங்கத்துல அத்தனை அறிக்கை கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்னைக்காவது எத்தனை கோரிக்கைகள் வச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, வாழ்க்கை கிடையாது. உங்க குழந்தைங்க தான் உங்களுக்கு இருக்காங்க. குழந்தைகளை நீங்க வந்து எப்படி போற்றணும்? அப்ப அந்த போற்றப்படுகிற குழந்தைக்கு நீங்க சங்கங்கள் வந்து நான் வாங்க அரசாங்கம் இதுல வந்து அதாவது சங்கங்கள் வந்து அரசோட உட்கார்ந்து இதுல வந்து நிறைய தப்பு நடந்திருக்கு, வாங்க உட்காருவோம், பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பாக்கும் என்னைக்காவது பேசிருக்கீங்களா? அரசு முதல் கடமையான அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு குழந்தைய தெரியலையா? குழந்தைய அணுகுமுறை தெரியலையா? பாதுகாக்கிறது உங்க. அப்ப இத வந்து போக்சோ சட்டத்தின்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல நடக்குது ஒரு வழக்கு. என்ன, ஒரு ஆசிரியர் பாலியல் வன்முறை பண்ணிடுறாரு, அந்த தலைமை ஆசிரியர் வந்து கைது பண்றாங்க. எல்லாரும் கேக்குறாங்க என்னன்னா, அந்த பாலியல் வன்முறை பண்ணுவது அந்த தலைமை ஆசிரியர் தெரிஞ்சிருக்கு. போக்சோ சட்டப்படி ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவர் குற்றவாளி. அப்ப யார் குற்றவாளி? தலைமை ஆசிரியர். அப்ப எனக்கு தெரியலங்கிறாரு. அப்ப அது யார் சொல்லி கொடுக்கணும்? அரசாங்கம் தான் சொல்லி தரணும்.
ஓ. அப்ப எனக்கு தெரியல சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி ஜிஓ இருக்கு, இந்த மாதிரி நடைமுறை இருக்கு. அப்ப நான் கேக்குறேன், இந்த 3 ஆசிரியர்கள் மட்டும் குற்றவாளிகளையும் சொல்லுவேன். ஒட்டுமொத்த ஏன்னா இந்த ஜிஓ எல்லாருமே இந்த சட்ட ரீதியாக தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், நான் இதை கண்காணிக்காத டிஓ, இதை கண்காணிக்காத சிஓ, இதை கண்காணிக்காத டைரக்டர், இதை கண்காணிக்காத செக்ரட்டரி, இது நடைமுறைப்படுத்தாத அமைச்சர் வரைக்கும் நான் சொல்றேன். நீங்க எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க பாப்போம்.